எல்லாருக்கும் வணக்கம். இந்திரனோட மனைவி இந்திராணி ஒரு கிளியை ரொம்ப பிரியமாக வளர்த்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த கிளிக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதை பார்க்க வந்த மருத்துவர் வந்து பார்த்துட்டு அதை பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அந்த இந்திராணிகிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்திராணி வந்து இந்திரன்ட்ட அந்த கிளியை எப்படியாவது காப்பாற்றுங்க, அது இறந்துருச்சுன்னா நானும் இறந்துருவேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னதும் இந்திரன் சொன்னார், நான் போயிட்டு பிரம்மாட்ட போய் பார்க்குறேன், அவர் தானே உயிர்களெல்லாம் படைக்கிறாரு, அவர்கிட்ட போய் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போய் பிரம்மா போய் பார்த்தார். அதுக்கு பிரம்மா சொன்னார், நான் தான் படைக்கிறேன், ஆனால் வந்து அந்த உயிர்களை காப்பாற்றுற வேலை வந்து விஷ்ணுவோட பொறுப்பு, வா நானும் கூட வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் விஷ்ணுகிட்ட போய் இந்த இதை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி போய் விஷ்ணுகிட்ட சொன்னாங்க. விஷ்ணு வந்து சொன்னார், என்னதான் அந்த உயிர்களை காப்பாற்றுறவனா இருந்தாலும் அழிக்கிற இது வந்து சிவன்ட்ட தான் இருக்குது, வா நானும் வரேன், நம்ம 3 பேரும் போய் சிவன்ட்ட போய் இதை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் போய் சிவன்ட்ட சொன்னாங்க. சிவன் வந்து அழிக்கிறது என் வேலை தான், ஆனால் அதை நான் வந்து யமதர்மன்ட்ட கொடுத்துட்டேன், வாங்க நானும் வரவங்க கூட நம்ம 4 பேரும் சேர்ந்து போய் யமதர்மன்ட்ட போய் இதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி யமதர்மன் கிட்ட 4 பேரும் போனாங்க. அவர் யமதர்மன் வந்து 4 பேரும் அவங்க இடத்துக்கு வராங்கன்னு தெரிஞ்சதும் விறுவிறுன்னு வந்து அவங்க 4 பேர்த்தையும் வரவேற்று உள்ள கூட்டு போயிட்டு இருந்தார். அப்போ நடந்தது எல்லாரும் சொன்னதும் அவர் வந்து, நான் எல்லா உயிர்களோட எல்லா இது வந்து ஒரு ஓலையில் எழுதி வச்சிருப்பேன், அவங்க எப்போ எப்படி சாகணும் அப்படிங்கிறது, அந்த ஓலை வந்து எப்போ இருந்து கீழே விழுது அப்போ அது இறந்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. வாங்க நம்ம உடனே போய் அந்த அறைக்குள்ளே போய் அந்த ஓலை எடுத்து பார்த்து மாற்றி எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 5 பேரும் அந்த அறைக்குள்ளே போனதும் ஒரு ஓலை அப்போ டப்புன்னு கட்டாய் கீழே விழுந்துருச்சு. விறுவிறுன்னு போயிட்டு அந்த ஓலை எடுத்து படித்தாங்க. அது வந்து அந்த கிளியோட ஓலை தான். அதில் என்ன எழுதிருந்துச்சுன்னா, எப்போ வந்து பிரம்மா, இந்திரன், விஷ்ணு, சிவன், யமதர்மன் 5 பேரும் சேர்ந்து இந்த அறைக்குள்ள வராங்களோ அப்போ வந்து அந்த கிளியோட உயிர் போகும் அப்படின்னு சொல்லி எழுதிருந்துச்சு. அதே மாதிரி இப்போ நடந்துருச்சு. யாராலையும் விதியை மாற்ற முடியாது. நமக்கு எப்போ என்ன நடக்கும் நமக்கும் தெரியாது. எப்போவுமே நம்ம எல்லாருக்கும் அன்பு காட்டுவோம். நன்றி.